ஹலோ அருமை நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வாராக. எப்படியாக எனில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமானது பரிசுத்தப்படுத்தப்படும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையாக, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் மிக அருமை. நான் இந்த இடத்தில் விரும்புகிறேன், இதன் தொடர்ச்சியை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக விசுவாசமானதை குறித்து. விசுவாசமானது பதிலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடிய விசுவாசம், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய விசுவாசம், இந்த விசுவாசமானது தான் ஒரு நபரை பலப்படுத்தக்கூடியதா இந்த இடத்தில் எழுந்து முன்னோக்கி செல்லும்படியாய் செய்கிறது. இந்த விசுவாசம் தான் மக்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. விசுவாசமானது மெய்யான பதில்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. இந்த பதில்களானது நமக்கு அவசியமான ஒன்றாய் இருக்கக்கூடியது, நம் எல்லோருக்கும் அவசியமாய் இருக்கக்கூடியது. ஏனென்றால் தேவன் நமக்கு இப்படியான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த விசுவாசத்தை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த நபர் தகுதியா இருக்கிறாரா இல்லையா, அது பிரச்சனையானது கிடையாது. அந்த நபரானவர் கிரேக்கரோ, ட்ரோஜனோ, கத்தலிக்கலோ, ஊழியக்காரரோ, ஆன்மீகவாதியோ அல்லது யாரா இந்த இடத்தில் இருந்தாலும், ஒரு நபரானவர் பாலஸ்தீனியரோ அல்லது யூதரோ, இது எதுவுமே அங்கு முக்கியமானது கிடையாது. தேவனானவர் நம்மை பார்க்கிறார் ஒரு ஆத்துமாவாக. தேவன் உங்களை ஒரு ஆத்துமாவாக பார்க்கிறார். உங்களுக்கு அது தெரியுமா? அவர் உங்களுடைய பாவங்களை இந்த இடத்தில் பார்ப்பது கிடையாது. அவர் உங்களுடைய ஆத்துமாவானதை பார்க்கிறார். மேலும் அவர் அவருடைய பரிசுத்த இரக்கத்தினாலே அவர் தன்னுடைய வல்லமையானதை வெளிப்படுத்துகிறார். அதுதான் விசுவாசம். அவர் நம்மை செயல்படும்படியாய் செய்கிறார். இந்த விசுவாசமானது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது செயல்படுவதற்காக, மேலும் அவருடைய ஆசீர்வாதங்களை கைப்பற்றுவதற்காக. தெளிவாக கவனியுங்கள். வேதாகமம் இங்கு சொல்கிறது, இயேசுவானவர் அவர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்குள்ளாக பிரவேசித்த பொழுது அங்கு அவர் குஷ்டரோகம் உள்ள 10 மனுஷர்கள் அவர்கள் அவருக்கு எதிராக இந்த இடத்தில் வந்து தூரத்தில் நின்றார்கள். ஏனென்றால் கடந்த காலத்திலே நாம் இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது குஷ்டரோகிகள் அவர்கள் பட்டணங்களுக்குள்ளாக நுழையக்கூடாது. மேலும் அவர்கள் யாரேனும் நடந்து கொண்டிருப்பார்களே ஆனால், மேலும் அவர்கள் ஒரு குஷ்டரோகியா இந்த இடத்தில் இருந்தால் உடனடியாக அவர்கள் நிறுத்துவார்கள் அல்லது அவர்களை விட்டு விலகி நடப்பார்கள். அதனாலே அந்த நபரும் இந்த இடத்தில் அந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கும்படி. எனவே அவர்கள் தூரத்திலே நின்று அவர்கள் உரத்த சத்தமாக, இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து அவர் அப்படியாக சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். கடந்த காலத்தில் இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்பொழுது, எப்பொழுது ஒரு நபரானவர் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்கள், சரியாக சொல்ல போனால் ஆசாரியர்கள் மட்டும் தான் இந்த இடத்தில் மதிப்பிட முடியும் அது குஷ்டரோகமா அல்லது அவர்கள் குஷ்டரோகிகளா இந்த இடத்தில் இருந்தால் எல்லோரிடத்திலும் எல்லாவற்றிலிருந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள், குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட வாரங்களுக்கு. மேலும் அவர்கள் குணமடையாத பட்சத்திலே அவர்கள் அங்கு ஒருவேளை மரித்து கூட போகலாம். அவர்கள் சிறந்தவராய் குணமடைவார்களே ஆனால் அதன் பிற்பாடு அவர்கள் உயர் ஆசாரியர் இடத்திலே செல்வார்கள். அவர்கள் அங்கு சோதிக்கப்படுவார்கள். அந்த நாள் ஆசாரியர்கள் ஒரு மருத்துவரை போல அவர்கள் இந்த இடத்தில் இன்னும் குஷ்டரோகம் உள்ளவராய் இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்து பார்க்கும்படியாக இந்த 10 குஷ்டரோகிகளுடைய சூழ்நிலையிலே அவர்கள் தூரத்திலே நின்று, இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் இயேசுவை நோக்கி. இது விசுவாசம். இப்படியான விசுவாசமானது இது. அந்த நபரானவர் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையோடு கூட இந்த இடத்தில் இருக்கக்கூடியவராய், அது சரீரபூர்வமோ, அது ஆவிக்குரிய பிரச்சனையோ அல்லது உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகளோ, அவர்கள் தேவனை நோக்கி இந்த இடத்தில் அழைக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய சொந்த விசுவாசமானதை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் எல்லோருக்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். எல்லோருக்குமே விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இருப்பினும் மக்களானவர்கள்
மிக நிச்சயமாக இந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவானவர் அதன் பிற்பாடு அவர்களை இந்த இடத்தில் பார்த்து அவர்களுக்கு இப்படியாக சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையிலே அவர்கள் கீழ்ப்படியும்படியாக ஆண்டவராக இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்று ஆசாரியரிடத்தில் தங்களை காண்பிக்கும்படி சென்ற பொழுதும் அங்கு அவர்கள் சுத்தமானார்கள். அவர்கள் செய்த அந்த காரியமானது அவர்கள் ஆசாரியரை கூட இன்னும் சந்திக்கவில்லை. அங்கு அவர்கள் தங்கள் விசுவாசத்திலே புறப்பட்டதினாலே ஆசாரியரை சந்திக்கும்படி இந்த திரும்பிய காரணத்தினாலே அவர்கள் ஏற்கனவே குணமடைந்தார்கள். ஏற்கனவே யாரெல்லாம் இதற்கு தகுதியானவராய் இருந்தார்? இல்லை. ஆனால் எல்லோருமே குணமாக்கப்பட்டார்கள். எல்லோருமே 100% குணமடைந்தார்கள். இருப்பினும் அவர்களில் ஒருவன் அவன் தான் சுத்தமானதை இந்த இடத்தில் கண்ட பொழுதும் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். நான் இங்கு யோசித்து பார்க்கிறேன், நிச்சயம் நீங்களும் யோசித்து பார்க்க முடியும், நம்மால் யோசித்து பார்க்க முடியும். இந்த மனுஷனானவர் ஏற்கனவே அவனுடைய குஷ்டரோகம் அவனை மரிக்க செய்யும்படியாக இருந்தது. அவன் மரித்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தான். இது ஏற்கனவே இந்த இடத்தில் அவன் மரிக்க போகிறான் என்று சொல்லப்பட்டதாய் கூட இருந்தது. அவன் மரித்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவனாய். எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நான் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், ஒரு குஷ்டரோகி அவன் தங்களுடைய சரீரத்தினுடைய உறுப்புகளை இந்த இடத்தில் இழப்பார்கள். விரல்கள், இந்த இடத்தில் தோள்கள், அப்படியாக ஒவ்வொரு காரியமாய் இந்த இடத்தில் அவர்கள் இழந்து போவார்கள். அது விழுந்து போகும். அப்படியாக தான் அவர்கள் மற்ற எல்லோரிடத்திலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் விலக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஒருவரும் இடத்தில் இருக்க மாட்டார்கள். உதவி செய்யும்படியாக யாரும் அவரிடத்தில் நெருங்கி கூட செல்ல மாட்டார்கள். எனவே அப்படியான மனுஷர்கள் மிக நிச்சயமாய் மரணத்தை நோக்கி நகரக்கூடியவராய் இந்த இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் மரணத்தை சந்திக்கக்கூடியவராய் இருந்தார்கள். தங்கள் சொந்த சரீரங்களிலே, தங்கள் சொந்த தோள்களிலே. ஆனால் அவர்களில் ஒருவன் தான் சுத்தமானதை அவன் பார்த்த பொழுதும், உங்களால் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க முடிகிறதா? அவனுடைய சந்தோஷம் எப்படியானதா இருந்திருக்கும்? அவனுடைய மகிழ்ச்சி எப்படியானதா இருந்திருக்கும்? அந்த மகிழ்ச்சி, அந்த நபர் தனக்குள்ளாக இனியும் குஷ்டரோகம் இல்லை என்பதை இந்த இடத்தில் பார்த்த பொழுது உங்களால் யோசித்து பார்க்க முடிகிறதா? இது அதே போன்றுதான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், மக்கள் அவ்வளவு சந்தோஷம் உள்ளவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். மக்கள் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார்கள். மக்கள் சந்தோஷப்படுகிறவராய், மிக அருமை, எனக்கு இந்த வியாதி இருந்தது, அந்த வியாதி இருந்தது, நான் இப்படியா இருந்தேன், அப்படியா இருந்தேன். அதன் பிற்பாடு அவர்கள் தங்களுடைய விசுவாசமானதை பயன்படுத்த தொடங்கினார்கள். அவர்கள் குணமடைந்தார்கள். அவர்களுடைய குஷ்டரோகங்களிலிருந்து, அவர்கள் சரீரபூர்வமோ அல்லது ஆவிக்குரிய குஷ்டரோகத்திலிருந்து அவர்கள் குணமடைந்தார்கள். அவர்கள் ஒரு பிரச்சனையானதை ஜெயித்தார்கள். உதாரணத்திற்கு, குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, கணவனானவர் அவர் விடுதலையாக்கப்பட்டார் அந்த போதை பழக்கத்திலிருந்து, குடிப்பதிலிருந்து. மனைவி அந்த குடிப்பழக்கத்திலிருந்து, இந்த இப்படியான பல பிரச்சனை விடுதலையாக்கப்பட்டார். அந்த வீடானது மீண்டும் இந்த ஒன்றிணைக்கப்பட்டது. உடனடியாக அந்த சந்தோஷமானது ஆத்மாவுக்குள்ளாக ஏற்படுகிறதா இருக்கிறது. அதிசயம் என்னவாக இந்த இருந்தாலும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த ஆத்மாவிலே மகிழ்ச்சியானது ஏற்படுகிறது. இந்த ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான் உரத்த சத்தமாக. வேதாகமானது இந்த குறிப்பிடுகிறது, இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களானது அது மிக சரியாக அந்த நபரானவர் எப்படியாய் உணர்ந்திருப்பான் என்பதை காண்பிக்கிறது. எனவே அந்த மனுஷன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் விரும்பினான் எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியாக. அவன் குணமடைந்தது. தேவன் மகிமையானவர், தேவன் வல்லமையானவர், அற்புதமானவர். பாருங்கள், தேவன் உயிருள்ளவராய் இந்த இருக்கிறார். தேவன் உயிரோடு கூட இந்த இருக்கிறார். தேவன் மாறாதவராய் இந்த இருக்கிறார். கடந்த காலத்தில் என்ன செய்தாரோ அது இந்த நாட்களும் செய்கிறவர், எதிர்காலத்திலும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று. அதன் பிற்பாடு அவன் தன் முகம் குப்புற விழுந்து அவருக்கு முன்பாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். மிக நிச்சயமாக இந்த மனுஷனானவன் அவன் தன்னுடைய அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தினான். யார் ஒருவர் இப்படியான மோசமான சூழ்நிலையில் இந்த கஷ்டப்படுகிறவராய் இருப்பாரோ, இந்த குஷ்டரோகமா இந்த இருந்த இந்த மனுஷனை போல அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த மனுஷனானவன் தன் முகம் குப்புற விழுந்து அவருடைய பாதத்தருகே
அவருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்தினான், அவரை மகிமைப்படுத்தினான். வசனமானது இங்கு சொல்கிறது, இன்னொரு குறிப்பானது இங்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த மனுஷனானவன் ஒரு சமாரியனாய் இருந்தான். சமாரியர்கள் ஒருபொழுதும் யூதர்களோடு இந்த தன்னை இணைத்துக் கொள்வது கிடையாது. ஒருபொழுதும் அவர்கள் இணைவது கிடையாது. யூதர்கள் ஒருபொழுதும் அவர்களை விரும்புவது கிடையாது. சமாரியா என்று சொல்லும் பொழுது ஒரு பட்டணமானதா இந்த இருந்தது. அது பிரிக்கப்பட்டதா இந்த இருந்தது. அது எருசலேமுக்கு நெருக்கத்திலே இருந்தாலும் கூட, ஆனால் ஒருபொழுதும் அவர்கள் இணைவது கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இந்த மனுஷனானவன், அந்த மனுஷனானவன் ஒரு அந்நியனாய் இந்த இருந்தாலும் கூட, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சமாரிய பெண்ணானவர் இந்த இயேசு அந்த பெண்ணிடத்திலிருந்து தண்ணீரானதை கேட்டது மிக அருமை. அந்த பெண்ணானவர் ரட்சிக்கப்பட்டால், மேலும் அநேக மக்கள் அந்த பட்டணத்திலே அவர்களும் குணமடைந்தார்கள். ஏனென்றால் இயேசுவானவர் எல்லோருக்குமாக இந்த வந்தார். அவர் வெறும் யூதர்களுக்கு மட்டும் இந்த வரவில்லை, அவர் வந்தார் எல்லோருக்குமாக. யாரெல்லாம் அவரை நோக்கி அழைக்கிறவராய் இந்த இருக்கிறார்களோ, இது பிரச்சனையானது கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மதமானது அங்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் தகுதியானவராய் இருக்கிறீர்களா, தகுதியானவராய் இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், தேவன் நல்லவராய் இருக்கிறார், தேவன் அற்புதமானவராய் இருக்கிறார். அவர் நீதிமானாக இந்த இருக்கிறார், அவர் நீதிமானாய் இருக்கிறார், அவர் நேசிக்கிறார் பாவிகளையும் கூட. ஆனால் அவர் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் பாவத்தை வெறுக்கிறவராய் இந்த இருக்கிறார். பாவமானது அவருக்கு அருவருப்பானவைகளாய் இருக்கிறது, ஆனால் அவர் பாவிகளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நேற்று தினம் நாம் இதை குறித்து பேசியிருந்தோம். மேலும் உண்மையானது என்னவெனில், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த சிந்தனை உடையவராய் இந்த இருந்தார்கள். அவர்கள் இந்த இப்படியாக சலுகை உடையவர் என்று நினைத்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் அவர்களுக்கு தகுதியானது இருக்கிறது. இல்லை, அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவர்கள் தகுதியுடையவராய் இருக்கிறார்கள் நினைத்தார்கள். ஆசீர்வாதம் பெறாத பொழுது தகுதி இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் அது இந்த அங்கு முக்கியமானதில்லை. இயேசுவானவர் எல்லோருக்கும் இந்த காண்பித்தார். அவர்கள் மதங்களை இந்த பொறுத்தவராய் இந்த இல்லை, தேவன் எல்லோரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார் என்று. இருப்பினும் அவர் நீதிமானாக இருக்கிறார். எப்பொழுது ஒரு நபரானவர் சத்தியத்தை அறிந்திருக்கிறாரோ, எப்பொழுது அவர் வார்த்தை அறிந்திருக்கிறார்களோ, மேலும் அவர்கள் இன்னும் இந்த நபரானவர் அவரிடத்திலிருந்து திரும்பும் பொழுதும், அவர்கள் அவரை புறக்கணிக்கிறவராய் இருக்கும் பொழுதும், தேவனானவர் அவர்களை அப்படியானவர்களை புறக்கணிக்கிறவராய் கூட இருக்கிறார். என்றால் அவர் அப்படியாக ஆசாரியர்கள் எடுத்து சொன்னார். ஒரு மனுஷன் ஆசாரியானாய் இந்த இருந்தவன், அவருடைய தேவனுடைய உயர்ந்த ஆசாரியானாய் இருந்தவன். அவன் அந்த ஆசாரியரை பார்த்து இந்த அவர் சொன்னது என்னவென்றால், யாரெல்லாம் என்னை நேசிக்கிறவராய் இந்த இருக்கிறார்களோ, நானும் அவர்களை நேசிப்பேன். இன்னொரு வார்த்தையிலே, யாரெல்லாம் என்னை கனம் செய்கிறார்களோ, இப்படியாக கூட சொல்லலாம், நான் அவர்களை கனம் செய்வேன். ஆனால் யாரெல்லாம் என்னை அசட்டை செய்கிறார்களோ, அவர்கள் கனஈனப்படுவார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். எனவே ஒரு நபரானவர் தேவனை குறித்த ஞானமுடையவராய் இருக்கும்போது அவரை புறக்கணிக்கிறவராய் இருந்தால், தேவனானவரும் அதே போல் அவர்களை வெறுக்கிறவராய் இருக்கிறார். அவர் அந்த நபரை புறக்கணிக்கிறவராய் இருக்கிறார். மற்ற 9 குஷ்டரோகிகள் அவர்கள் தங்களுடைய வழியிலே சென்றார்கள், தங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளும்படியாக புறப்பட்டார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் தான் திரும்பி வந்தான், நன்றி செலுத்தும்படியாக. அதன் பிற்பாடு இயேசுவானவர் அப்படியாக கேட்டார், குணமடைந்தது 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? எனவே ஒருவரும் அங்கு காணப்படவில்லை. இந்த திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஒரு அந்நியனை தவிர. இன்னொரு வார்த்தையிலே, இந்த மனுஷனானவன் அவன் யூதர்களுடைய விசுவாசத்தில் எதுவும் தொடர்பும் இல்லாதவனாய் இருந்தான். இந்த மனுஷனுக்கு தேவனுடைய எந்த தொடர்பும் இல்லாது இருந்தது. ஆனால் அவன் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்தான். அதன் பிற்பாடு இயேசு அவனை நோக்கி அப்படியாக சொன்னார், எழுந்திரு, எழுந்திரு, நீ உன் வழியே போய் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எனவே விசுவாசமானது நம்மை ரட்சிக்கக்கூடியதா இருக்கிறது, வியாதிகள், நோய்கள், துயரங்களிலிருந்து, மேலும் பிரச்சனைகளிலிருந்து. ஆனால் விசுவாசமானது எல்லாவற்றுக்கும் மேலாக
நம்முடைய ஆத்துமாவானது ரட்சிக்கக்கூடியதா இருக்கிறது. எப்பொழுது நாம் விசுவாசத்தை தேவன் மீதாய் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறோமோ, மெய்யான விசுவாசம், அதன் பிற்பாடு இந்த விசுவாசமானது நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது தேவனுக்கு முன்பாக. இது விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டவராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் அப்படியா ரட்சிக்கப்பட்டவராய் இருக்கிறோம். இது நம்முடைய தகுதியினாலோ கிடையாது, நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற காரணத்தினாலே கிடையாது. தேவனுடைய விருப்பமானது என்னுடைய ஜெபத்தை இந்த இடத்தில் கேட்பது இல்லை. அவர் என்னுடைய ஜெபமானதை இந்த இடத்தில் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் நான் முன்பு அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த உண்மை தன்மையிலே நான் விசுவாசத்தை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும், எல்லா மணி நேரத்திலும், எல்லா நிமிடங்களிலும் நான் விசுவாசத்தோடு இந்த இடத்தில் வாழ வேண்டும், விசுவாசத்தில் இருக்க வேண்டும் எல்லா தருணங்களிலும். அதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்திலிருந்து பலன்களை. எனவே எப்பொழுது ஒரு நபரானவர் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரோ, இந்த குஷ்டரோகத்தின் மனுஷனை போல, இது பிரச்சனையானது கிடையாது. அவர்கள் வெளிநாட்டவரோ, அவர் இந்த வித்தியாசமான மதத்தை சார்ந்தவராக இந்த இருந்தாலும் கூட இது பிரச்சனையானது கிடையாது. இந்த நபரானவர் எப்பொழுது தன் விசுவாசமானதை செயல்படுத்துகிறவராய் வைக்கிறாரோ, விசுவாசமானது இயேசு மீது வைக்கப்படும் பொழுது, அப்பொழுது உங்களுக்கு உரிமையானது இருக்கிறது. நீங்கள் சலுகையை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு நீங்கள் தகுதியாய் மாறுகிறீர்கள். இதுதான் இந்த நாளுக்கான வார்த்தையா இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உங்களை நீங்கள் தகுதியாய் தயார்படுத்திக் கொள்கிறீர்கள். விசுவாசத்தை ஒரு நபர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த நபர் தகுதியானவராய் மாறுகிறார். ஒரு நபர் விசுவாசத்தை வெளிப்படுத்தாத பட்சத்திலே அப்பொழுது அவர்களுக்கு அது புரிவது கிடையாது, அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்வதும் கிடையாது. எனவே இது நான் ஒரு அருமையான நபர் என்பதை பொறுத்தது கிடையாது, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று இல்லை. அந்த நபர் தன் விசுவாசத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்தலாம். அவர் இந்த இடத்தில் தவறு செய்தவராய் இருக்கலாம், மோசமானவராய் இருக்கலாம், எல்லோரையோட மோசமான நபராய் இந்த இடத்தில் இருக்கலாம். ஆனால் எந்த நேரம் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு மீதாய் வெளிப்படுத்துகிறார்களோ, அதன் பிற்பாடு அவர்களுக்கு பதில் அளிக்கப்படுகிறது. அவர்கள் குணமடைகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள். அதுதான் யூனிவர்சல் ஆலயம். தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் இந்த இடத்தில் வரவேற்கிறோம் எல்லா மக்களையும். வியாதியில் இருக்கக்கூடியவர்கள், சோர்ந்து போனவர்கள், பாரங்களை சுமக்கிறவர்கள், வியாதியஸ்தர்கள், இந்த இடத்தில் முடமானவர்கள், யாரா இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லோரும் இந்த இடத்தில் வரவேற்கப்படுகிறார்கள். அந்த நபரானவர் இந்த இடத்தில் எந்த பாலினத்தை சார்ந்தவராய் இந்த இடத்தில் இருந்தாலும் பிரச்சனையானது கிடையாது. எல்லோரும் இந்த இடத்தில் வரவேற்கப்படுகிறார்கள். எல்லோரும் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வரவேற்கப்படுகிறார்கள். இயேசுவானவர் இப்படியாக சொன்னார், யாரெல்லாம் ஆரோக்கியம் உள்ளவராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, வியாதி உள்ளவர்களுக்கு தேவை. யாரெல்லாம் வியாதி உள்ளவராய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆத்துமாவிலோ சரீரத்திலோ அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக. அந்த காரணத்தினால்தான் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய வேலையானது 24 மணி நேரமும் திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை தொடர்ந்து நடைபெறுகிறதா இருக்கிறது. இது ஒருபோது நிறுத்துவது கிடையாது. இது ஒரு மருத்துவமனை போல. யாரெல்லாம் ஆவிக்குரிய விதத்திலே வியாதி உள்ளவராய் இருக்கிறார்களோ, ஏனென்றால் எல்லா நேரத்திலும் ஒருவருக்கு விசுவாசம் இந்த இடத்தில் வெளிப்படுத்தக்கூடியதா இந்த இடத்தில் இருக்கிறது. உதவியானதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் குஷ்டரோகத்தை போல உதவிக்காய் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார்கள். அதுதான் யூனிவர்சல் ஆலயம் உருவாக்கப்பட்டதா இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்திலே இந்த காரணத்திற்காக இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டதாக அவர்கள் கஷ்டத்தின் காலத்திலே உதவி செய்யும்படியாக. உதாரணத்திற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த 3வது ஜெபமானதை செய்ய போகிறோம். பெண்கள் யாரெல்லாம் வேதனையில் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார்களோ, நீங்கள் யாரெல்லாம் இந்த இடத்தில் வேதனை உள்ள பெண்மணிகளா இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை சலித்தவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். எனக்கு தெரியும் ஆண்கள் நீங்களும் வரவேற்கப்படுகிறீர்கள். ஆனால் நாங்கள் பெண்கள் மீது இந்த கவனத்தை காண்பிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தான் அதிகமாய் கஷ்டப்படுகிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் என்ன செய்யவில்லை, இது பிரச்சனையானது கிடையாது. நீங்கள் அப்படியான ஒரு நபராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்களா, உங்களுடைய வாழ்க்கை விபச்சாரத்திலே தள்ளினவராய் கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அப்படியாக இந்த உலக ரீதியான வாழ்க்கையில் இந்த இடத்தில் விழுந்தவராய் இருக்கிறீர்கள். உங்கள் தாயிலை, தகப்பு நிலை, உங்கள் குடும்பத்திற்கான எந்த குறிப்பும் இந்த இடத்தில் இல்லை. நீங்கள் மற்றவர்களை பார்க்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பமானது உங்களுக்கு ஒருபொழுதும் இருந்ததில்லை, நீங்கள் பிறந்த நாள் தொடங்கி. ஆனால் நீங்கள் அப்படியாக இந்த நாள் வரை இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக நிச்சயமாயிருங்கள், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை தெரிந்து கொள்ளும்படியாக. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் ஆத்துமாவிலே வேதனை உள்ளவராய் இருக்கிறீர்களோ, நீங்கள் யாரெல்லாம் உங்கள் ஆத்துமாவிலே வேதனை உள்ளவராய் இருக்கிறீர்களோ, அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் மிக அருமையாய் வரவேற்கப்படுகிறீர்கள். சரியா? இந்த இரவு இது ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நடைபெறுவது போல பிஷப் ரெனாட்டோ கிறிஸ்டியானி அவர்கள்
இங்கு சாலமோன் மண்டபத்தில் இணைந்தவராய் இந்த இடத்தில் இருப்பார்கள். உங்களுக்கு ஆலோசனையானதை கொடுக்கும்படியாக, குறிப்பாக தம்பதியர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை கொடுப்பதன் மூலமாக, நீங்கள் இன்னும் திருமணம் ஆகாதவராய் இருந்தால், திருமணம் ஆகாத ஒருவராய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் அப்படியாக தனிமையிலே இருக்கிற பறவையை போல இருக்கிறீர்கள். நீங்களும் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி அன்பு செய்வது என்று. அதன் மூலமாக நீங்கள் எப்படியாய் அன்பு செய்யப்பட முடியும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். அன்பு செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அதனாலே நீங்கள் உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் பொழுதும் நீங்கள் மற்றவர்களால் அன்பு செய்யப்படுவது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று இரவு 8 மணிக்கு சாலமோன் மண்டபத்திலே தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.